Assalamualaikum. Welcome to Raihana kitchen. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சனை நான் வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்ச நாளாக மற்ற வேலையில் நான் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் அந்தளவுக்கு கிச்சனை நீட்டாக க்ளீனாக வச்சுக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு கிச்சனை வந்து நான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க கிச்சன் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா சீக்கிரமே உங்களுக்காக கிச்சன் டூர் வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். நம்மளோட கிச்சனுக்காக சின்னதாக நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கிறேன். அதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அந்த பொருளை நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, அதோட சேர்த்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுக்கு யாரும் மறந்துடாதீங்க. உங்களோட ஒரு லைக்கையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோடு வந்து எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது கிச்சன் மேலே வந்து ஸ்லாப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பெரிய பெரிய பாத்திரம், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத பெரிய பெரிய பாத்திரம், குட்டி குட்டி பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருப்போம். அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கீழே இறக்கி வச்சுட்டு ஒட்டடை வந்து ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே இறக்கி வச்சுருக்க பாத்திரம் எல்லாமே வந்து தூசியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால ஒரு கிளாத்து வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு பெரிய பாத்திரத்தை எல்லாத்தையும் ஒரு சைடாக வந்து ஒரு பக்கமாக அடுக்கி வச்சுட்டேன். அடுத்து அந்த குட்டி குட்டி பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து அரிசி கவர் இருக்கு இல்லையா, நம்ம அரிசி வாங்குற கவர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போட்டு கட்டி வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம கவர் போட்டு வைக்கும் போது குட்டி குட்டி பாத்திரத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிற எண்ணெய் மசாலா எல்லாமே மேலே போய் படிஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம கவர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து படியாமல் இருக்கும். நம்ம அடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் பெரிய பாத்திரத்தையும் நம்ம கவர் போட்டு வைக்கலாம். பட் வந்து நான் கவர் போட்டு வைக்கல. பெரிய பாத்திரம் வந்து நம்ம எப்படியும் யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டேன். இப்போ மேலே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சைடுமே, அதாவது எல் சைஸில் கொடுத்துருக்குறாங்க ஸ்லாப்பு. நான் ரெண்டு சைடுமே வந்து நிறைய திங்ஸ் போட்டு வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு சைடாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. ஓகே, அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்க்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்து அதோடு சேர்த்து கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ விண்டோவுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு ரேக் வச்சுருக்கிறேன். இதில் தான் நான் வந்து டெய்லியும் சமைக்கிறதுக்கான பாத்திரம் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருப்பேன். இப்போ இந்த இரும்பு ரேக்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக காட்சி அளிக்குது. ஸோ அதனால் இகலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு சூப்பராக்கிடலாம். இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால ஹாஜாக்கு வந்து இன்றைக்கி ஒன் டே தான் லீவு. அதுலேயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கிச்சன் டூர் போகணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அதனால் ஹாஜாவோட வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்கு வந்து இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஹாஜா வந்து காஃபி குடிச்சிட்ருக்காரு. குடிச்சதுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த இடத்துல நிறைய ஒட்டடை இருக்குது. இது வந்து ரொம்ப நாள் சேர்ந்த ஒட்டடை கிடையாது. நான் இப்படி தான் வச்சுருப்பணும் அப்படின்னு நினைக்காதீங்க. 1 வீக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒட்டடை அடிச்சுட்டு அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒட்டடை சேர்ந்துருது. ஸோ இப்போ இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டாண்டு வந்து வைக்கணும். இங்கே தான் வந்து ஸ்டாண்டு வச்சுருந்தோம். ஸோ இந்த இடத்த அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டாண்டு கொண்டு வந்து வைக்கணும். வச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ஹாஜா பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுத்தமாக ஒட்டடை தட்டி விட்டுட்டு அடுத்ததாக அந்த இரும்பு ராக்கை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சிருவாரு. அதே போல் ரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஸ்டாண்டை வந்து அதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சிருவாரு. அடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ண போகிறேன்.
காலையிலேயே சமையல் வேலை செய்யும் போது மதியானத்துக்கு லஞ்சையும் சேர்த்தே சமைச்சிட்டேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து கிச்சனை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ வந்து கிச்சனை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியாத ஒரு வேலை. ஏன்னா நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணும் போது ரொம்ப டயர்டாகிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அதனால் காலையிலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு வச்சுட்டேன். நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இங்கே தான் வந்து ஸ்டவ் வச்சுருந்தோம். ஸோ அதனால் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருந்தேன். அந்த கவர்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்த நம்ம வந்து சுத்தமாக தேய்ச்சி கழுவிட்டுடலாம். இப்போ கிச்சனில் இருந்த எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன். இதில் வந்து வேணாங்கிற திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேணாங்கிற திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக வந்து நம்ம கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி விட போகிறேன். இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். ஏன்னா பசங்க 2 பேருக்கும் லீவு, கண்டிப்பாக அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதனால். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணிலேருந்து 2 மணி நேரம் போராடி வெற்றிகரமாக நம்மளோட கிச்சனை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா அவ்வளோ அழுக்கு எண்ணெய் மசாலா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் தேய்ச்சி சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம வாஷ் பண்ணி விட்ட தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தேங்கி நிற்கிது. தண்ணி ஓடுறதுக்கு எந்த ஒரு வசதியும் இங்கே இல்லை. ஸோ அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த தண்ணி எல்லாத்தையும் ஒரு குப்பைத்தட்டு வச்சு அள்ளி ஊற்றி அதுக்கப்புறமா தான் வெளியில் கொண்டு போய் கொட்டணும். இப்போ கிச்சனில் இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பக்கத்தில் வாஷிங் மிஷின் போட்டிருக்கிறேன், அங்கேயும் வந்து தேங்கி நிற்கிது. ஸோ எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளோட கிச்சன் வந்து சூப்பராக ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாத்தையும் திரும்ப எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த சில்வர் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரேக் வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்காக தனியாக ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் வந்து எண்டு கார்டில் அப்படி இல்லைனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படிங்கிறவங்க மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி திரும்பவும் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வேலையும் இல்லை, சமையலையும் நம்ம வந்து காலையிலேயே செஞ்சு முடிச்சிட்டோம். டைம் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கிற மற்ற வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தையை வந்து காய வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ மெத்தையை எடுத்து காய வச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக மழை பனி அப்படின்னு சொல்லிட்டு காய வைக்கவே முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து காய வச்சிடலாம். அடுத்து லஞ்சுக்கு வந்து நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன். பிளெயின் ரைஸ் வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உருட்டு முட்டை செஞ்சுருக்கிறேன். நாங்கள் வந்து அமுக்கு முட்டை உருட்டு முட்டை அந்த மாதிரி சொல்லுவோம். அடுத்து நான் வந்து மல்லி மிளகாலாம் காய வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிளகால இருக்கிற அந்த காம்பு எல்லாத்தையுமே தனியாக எடுத்துடுறேன். இதை வந்து நம்ம செடி ஏதாச்சும் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இந்த காம்பு வந்து அதுக்கு உரமாக போட்டுடலாம். அடுத்து அதில் விதை ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் மிளகாய் செடியும் வளரும். நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கொல்லையில் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் மிளகாய் செடி வந்து போட்டோம். நாங்கள் அதுக்காக தனியாக விதையெல்லாம் எதுவும் வாங்கி போடலை. இந்த மாதிரி காம்போடு இருக்கிற விதை எல்லாத்தையுமே கொண்டு போய் எங்கள் வீட்டு கொல்லையில் போட்டோம். நிறைய வந்து மிளகாய் செடி வந்துருந்துச்சு. அதில் நிறைய மிளகாவும் காய்ச்சிருந்துச்சு. இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். மல்லி மிளகாலாம் நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு காஞ்சிடுச்சு. இதை வந்து தனித்தனி பாத்திரத்தில் போட்டு மிஷினில் கொடுத்து அரைக்க விட போகிறேன். இன்றைக்கி வந்து தனி மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் குழம்பு மல்லித்தூள் எல்லாமே அரைக்க போகிறேன். குழம்பு மல்லித்தூளில் வந்து நம்ம மஞ்சள் ஜீரகம் மிளகு எல்லாமே சேர்த்து அரைப்போம். தனி மல்லித்தூளை வந்து எதுவுமே சேர்க்காமல் மல்லியை மட்டும் அரைச்சி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி மல்லியை தனியாக அரைச்சி வச்சுக்கும் போது நம்ம வந்து நான்வெஜ் சமைக்கும் போது அப்பப்போ கடையில் போயிட்டு ஒரு பாக்கெட் வாங்குறத விட இந்த மாதிரி மொத்தமாக 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வரும். நம்மளுக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே மல்லித்தூள் மிளகாய் தூள் அரைக்கும் போது தனி மல்லித்தூளும் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். அடுத்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சுருவோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து மாவு காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்காக கேழ்வரகு சேமியா வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து நான் புட்டு செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே போல் கிச்சடி உப்புமாலாம் செய்கிறதுக்கு சேமியா இது எல்லாமே இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நம்மளுக்கு வந்து திடீர்னு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் அப்படின்னாக்கா ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்து வச்சிடுறேன். அடுத்ததான் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் நம்மளோட கிச்சனுக்கு புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கிறேன், அதை உங்ககிட்ட காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
இந்த காப்பர் பாட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த் இருக்கும். நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன். எதுக்காக வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பிளேட் வாங்கணும் மூடி வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ தான் வாங்கினேன். ஸோ அதனால் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி செம்பு பானையில் நம்ம தண்ணி ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சு குடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது 99% ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் நிறைய வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த காப்பர் பாட்டில் நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்கிறதுனால நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து 99% நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து இந்த பானையில் வந்து இப்போ தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நாங்கள் வந்து குடிக்க போகிறோம். இதில் வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி வந்து நம்ம மாற்றி வச்சுக்கணும். இந்த செம்பு பானையோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபா. நான் வந்து பில் காட்டியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதே போல் அந்த பிளேட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா சொல்லி 370 ரூபாய்க்கு வாங்கினேன். அதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம வந்து இதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற சோப்பு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து கம்பிலாம் வச்சு தேய்ச்சிடக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஸ்பாஞ்சி வச்சு தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து புதுசாக வாங்கின செம்பு பாத்திரத்தை எப்படி வந்து முறைப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி செம்பு பாத்திரம்லாம் யூஸ் பண்ணலை. அம்மா பாட்டியெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து வாஷ் பண்ணுறேன். நம்ம வந்து ஆல்ரெடி செம்பு பாத்திரம் கரையாக இருந்துச்சு, மங்கி போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி புதுசு மாதிரி தேய்ச்சி வாஷ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து புதுசாக நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாத்திரத்தை கடையிலேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது எப்படி வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து வாஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வரக்கூடிய பைப்பு தண்ணியை பிடிச்சி ஃபுல்லாக அந்த பானை ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி மூடி வச்சிடுறேன். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுற போகிறேன். மறுநாள் காலையில் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த செம்பு பானையில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேன் வாட்டர் ஊற்றி மூடி வைக்க போகிறேன். இது ஒரு 12 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வேறு தண்ணி மாற்றிக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது வந்து இது ரொம்ப வந்து கரையாயிடுச்சு, மங்கி போயிடுச்சுனாக்கா நம்ம வந்து புளி உப்புலாம் வச்சு தேய்ச்சி சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதே போல் புதுசு மாதிரி ஆகிடும். இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியம், தைராய்டு பிரச்சனை, செரிமான பிரச்சனைலாம் இருக்காது. அதே போல் ஆண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட இரும்பு ரேக் பாருங்கள், நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி காய வச்சு திரும்பவும் அங்கேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். இப்போ சூப்பராக ஆகிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.